மார்க் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து அவளை பார்த்து, என் மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். உங்களை பார்த்து, என் மகனே மகளே, உங்களை பார்த்து உங்கள் நண்பர் என்னைக்காவது நீ சுகமாயிரு என்று சொல்லி இருப்பாரா? இதை யோசித்து பாருங்கள். வாலிப மகனே, சிந்தித்து பாருங்கள். இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். என் மகனே மகளே, ஒரு முறை எனக்கு பல பலவீனங்களால் பலவிதமான பலவீனங்களின் நிமித்தம் என் உடம்பிலே ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் இருந்தது. எப்படி இந்த 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தன்னுடைய சரீரத்தில் ரத்தமே இல்லாமல் ரத்தத்தை உறிஞ்சுகின்ற ஒரு கொடிய நோய் அது. அப்படிப்பட்ட கடுமையான நோயிலே வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலோ, அதே போல நானும் ஒரு நாள் இப்படிதான் வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன். என் உடம்பிலே வெறும் 4 புள்ளி மாத்திரம் தான் ஹீமோகுளோபின் லெவல் இருந்தது. சரி செய்ய யாராலும் முடியவில்லை. ஒரு முறை நான் மருத்துவமனைக்கு சென்று மறுபடியும் இருந்தது என்னுடைய பிளட் லெவல். நீங்கள் யோசித்து பாருங்கள்,